கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எல்லோருக்குமாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது நம்ம என்ன வீடியோவை பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்ட்டின் லூதரை பெருமைப்படுத்தி நம்முடைய சகோதரன் ஒருவர் பேசியிருக்காரு. அதை பார்த்து வந்துடலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விட்டன்பர்க்ல இருக்கிற ஆல் சோல்ஸ் திருச்சபையின் ஆலய கதவுல மார்ட்டின் லூத்தர் 95 கூற்றை ரோமன் கத்தோலிக்க திருச்சபைக்கு எதிராக எழுதி அதை ஆணியடித்து எல்லாரும் பார்க்கும்படியாக செய்தார். மார்ட்டின் லூத்தர் அளவற்ற கிருபையை ஊற்றி அவனை நீதிமான் என்று காட்டுகிறார். நான் தேவனை தேடல, நான் எப்படி ரசிக்கப்பட்டேன் என்ற கேள்விக்கு அடுத்து நம்ம பதில் எப்படி இருக்கும்னா, தேவன் என்னை ஏற்றுக்கொண்டார். நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்பது அல்ல, நான் இயேசுவை நம்புறேன் என்பது அல்ல. இயேசு என்னை தேடி வந்து என்னை மீட்டு கொண்டார். அவர் என்னை ஏற்றுக்கொண்டார். அவர் என்னை விடுதலை ஆக்கினார். பாவ வீழ்ச்சியில் இருக்கிற மனுஷன் ஒருபோதும் அந்த ஸ்தோத்திரம். இந்த வீடியோவில் கிருபை மட்டும் விசுவாசம் மட்டும் அப்படின்னு சொல்லி அந்த இதில் தலைப்பை கொடுத்துருக்கிறாரு. அதாவது இந்த மார்ட்டின் லூதர் அப்படிங்கிறவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோமன் கத்தோலிக்கத்திலிருந்து பிரிஞ்சு வந்த ஒரு நூதன டுபாக்கூர். இந்த நூதன டுபாக்கூர் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில வேகாத வேலைகளெல்லாம் பார்த்துருக்குறான். அந்த மார்ட்டின் லூதருங்கிறவன் வந்து ஒரு கன்னியாஸ்திரியை ஆஷ் பண்ணி 3 குழந்தைகள் பிறந்திருக்கிறவனுக்கு. அந்த 3 குழந்தையும் இறந்து போச்சு. ஆண்டவருடைய சாபம் அவர் மேலே இருந்தது. இந்த லூதரன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில புக்குகள் எல்லாம் அவனுக்கு ஏற்ற மாதிரியே எடுத்துக்கிட்டு சில இந்த யாக்கோபு நிருபம், அப்புறம் பேதுரு, இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தெல்லாம் அவனுக்கு பிடிக்காத ஒரு நிருபங்கள் அப்படின்னு பார்த்தா அந்த புக்குகள்லாம் அவனுக்கு பிடிக்காத காரியம். ஆனால் வந்து மக்கள்லாம் அவன் பின்னால் போக மாட்டாங்க அப்படிங்கிறதுனால அதெல்லாம் சேர்த்து வச்சுருந்தான். இவனுடைய டாக்டரின் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரியான காரியங்கள் தான் வரும். என்னன்னு கேட்டால், கிருபை விசுவாசம் மட்டும், கிருபை மட்டும் அப்படின்னு சொல்லி செய்யக்கூடிய காரியங்கள் இருக்குது. சமூக சீர்திருத்தம் யார் பண்ணணும்? இயேசு தான் பண்ணணும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கிறது. அப்போ நம்ம கிரியோடு கூட விசுவாசத்தை நம்ம இது பண்ணணும். யாக்கோபுக்கு எழுதிய நிருபங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிரியை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இவர் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த லூதரன் சர்ச்சை சார்ந்தவர். அவருடைய கோட்பாடை வச்சு சில உருட்டியிருக்காரு. எபேசியருக்கு எழுதிய நிருபத்தை 5வது அதிகாரத்தை வச்சு உருட்டியிருக்காரு. அப்போ மேற்கொண்ட அதிகாரங்கள்லாம் என்னாச்சு? அப்போ நம்ம 1 பேதுரு, அதுக்கு அடுத்தாக்கில் இந்த அதிகாரங்களெல்லாம் நம்ம ஏன் வாசிக்காமல் விட்டோம்? அன்பு தம்பி அவர்களே, வாசிக்கணுமா வேண்டாமா? இந்த லூதருங்கிற மார்ட்டின் லூதருங்கிற டுபாக்கூரா ரட்சிப்பை தருவான். மார்ட்டின் லூதரா உங்களுக்கு சிலுவையில் அறையப்பட்டார். மார்ட்டின் லூதர் மூலியமாவா நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றீங்க. அவன் யார் மாற்றுறதுக்கு? சில டுபாக்கூர் வேலையை பார்க்குறதே இவனுங்க தான். தட்டி எடுத்தவங்களாம் தண்டல்காரன் மாதிரி ஆகாத வேலையை பண்ணி போட்டு போயிட்டான். அதுவும் அவனுடைய கிரியில் ரொம்ப மோசமாக பேடாக ஒரு கன்னியாஸ்திரியை ஆஷ் பண்ணி சில காரியங்களெல்லாம் உருட்டிட்டான். இப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எப்படி அன்பு கூர்ந்தார்? கிரியினால் அன்பு கூர்ந்தார். புரியுதுங்களா? புரியலையா? இப்போ பாருங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல் இந்த பதிவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை தான் ரட்சிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இந்த பையன் சொல்லியிருக்கிறான். அதாவது ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிடணும். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவானவர் உலகத்தை நேசித்தபடியால் அவருடைய இரத்தம் எப்பொழுது பூமியில் இரத்தமும் தண்ணீருமாய் விழுந்ததோ அப்பொழுதே கிருபை ஆண்டு கொண்டது. எல்லோரும் ரட்சிக்கப்படுவதற்கு தான் சீசர்கள் அனுப்பினார். உலகமெங்கும் போய், அதாவது என்னுடைய உபதேசத்தை கை கொண்ட உபதேசத்தை எல்லாத்துக்கும் சொல்லி நீ எல்லாரையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ நாம் கிரியை செய்யாமல் விசுவாசத்தை கொண்டு நாம் இது பண்ண முடியுமா? கிருபை ப்ளஸ் விசுவாசம் போதுமானதா? கிரியை வேணும்ல. யாரை தேர்ந்தெடுத்திருக்கார்? உலகத்துக்காக அவர் ஜீவனை கொடுக்கும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தார். புரியுதுங்களா? தன் ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்தில் தந்து இவ்வளவாய்
உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அப்போ உலகத்தையே நேசிக்க ஆரம்பிச்சிட்டார். எல்லாமே அவருடைய பிள்ளைகள். இப்போ நியாயப்பிரமாணத்தின்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இஸ்ரவேல் மட்டும்தான் தெரிந்து கொள்ளப்பட்டார். அவங்கள மட்டும்தான் பரிசுத்த சந்ததியாக தெரிஞ்சு அழைச்சி நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தமாக நட, உத்தமனா நட அப்படின்னு சொல்லி அழைத்தார். ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்துவானவர் என்ன பண்ணார் அப்படின்னா உலகத்தை மொத்தமாக அவர் அண்டையை சேர்க்கணும், அவருடைய பிள்ளைகள் என்று உலகத்திற்கு வந்தார். அதையும் நம்ம வாசித்து பார்ப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 13வது வசனத்தில் பரமசேனையின் திரள் அந்த தூதனுடைய தோன்றி உன்னதங்களில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். அப்போ மனுஷர் மேல்னா யார்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா? நீங்கள் சொல்கிற மாதிரி தம்பி உருட்டலாம், ஓரளவுக்கு உருட்டணும். அதே மாதிரி நீங்கள் எபேசியருக்கு எழுதிய நிருபத்தை வாசிச்சிங்கல்ல, அதே ஃபார்முலாவில் யாக்கோபுவை வாசிங்க. ஏன்னா அந்த யாக்கோபுங்கிறது இந்த மார்ட்டின் லூதருக்கு பிடிக்காத ஒரு நிருபம். மார்ட்டினுக்கு லூதருக்கு பிடிக்காத எதுனா வெளிப்படுத்தின விசேஷம். இவனுக்கு ஏற்ற மாதிரியான சில காரியங்களை சமூக சீர்திருத்தங்கிற பேரில் டுபாக்கூர் வேலையை பார்த்தான். இப்போ வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியானவரால் அருளப்பட்ட காரியம். அதில் மாற்றதுக்கு இந்த மார்ட்டின் லூதருங்கிற பயலுக்கு என்ன முகாந்திரம் வந்தது, அதான் கேள்வி. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இவன் வந்ததுனாலேயே சில காரியங்கள் எல்லாம் உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் தடி எடுத்தவங்களாம் தண்டல்கார மாதிரி 100 வருஷமாக பெந்தேகோஸ்தே சபை அவன் ஒரு டாக்டரின் வச்சுக்கிட்டு ரீபரபரபரபோ அப்படின்ட்டு ஒரு காரியத்தை பின்பற்றி போகிறாங்க. ஒருத்தர் என்னென்னா செவன்த் டே அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை கொண்டு போகிறாங்க. அப்போ இந்த லூதருங்கிற டுபாக்கூர் பிரிவினைவாதிகள் என்ன பண்ணிட்டான், இந்த பிரிந்து போகிறவனெல்லாம் பிசாசினால் உண்டானவன். அவனுடைய சுயசரிதையெல்லாம் நீங்கள் போய் நெட்டில் போட்டிங்கனாலும் கேட்கலாம், இல்லை தெரிஞ்சவங்கள்ட்ட படித்தவங்கள்ட்ட போய் கேளுங்க மார்ட்டின் லூதர் என்ன ஒன்றா அப்படின்ட்டு. மாட்டிக்கிட்டான் நிறைய. சரிங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபுக்கு எழுதிய நிருபம் 1:25 சுவாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்றி பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவன் கேட்கிறதை மறுக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாய் இருந்து தன் செயற்கையில் பாக்கியவனாய் இருப்பான். நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, ஒரு காரியம் கிருபை ப்ளஸ் விசுவாசம் மட்டுமே. அப்போ இது யார் சொன்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்ட்டின் லூதருங்கிற டுபாக்கூர் தான் பண்ணது. அப்போ நீங்கள் எடுத்த உடனே ஆரம்பமே என்ன பண்ணீங்க, மார்ட்டின் லூதர் இந்த மாதிரி பண்ணிட்டாரு, அந்த சபையிலேருந்து உருட்டி இது பண்ணிட்டு வச்சுட்டு போர்டில் எழுந்தாருன்னு சொல்லி அவருடைய சுயசரிதையை பேசுனதுனால நீங்கள் லூதரன் சர்ச்சை சார்ந்த ஒரு கல்ட்டு உபதேசத்தைக்காரர்கள். ஆண்டவர் தான் சொல்லியிருக்காரு, வேதத்தை மாற்றுறதுக்கு யாருக்கு பர்மிஷன் உண்டு? எனக்கு பர்மிஷன் உண்டா? நான் மாற்றி பேசலாமா? வேத புரட்டன் தான் மாற்றுவான். அந்த வகையில் மார்ட்டின் லூதருங்கிற டுபாக்கூர் என்னென்னா வேத புரட்டன், வேகாதவன். அதனால தான் அவனுடைய கிரியை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் பேடாக போச்சு. ஒரு கன்னியாஸ்திரியை ஆஸ் பண்ணியிருக்கான். அப்போ எவ்வளோ பெரிய கல்வழிப்பெல்லாம் இருந்திருப்பான். அவங்க கொண்டு வந்தான்னு சொல்லிட்டு அவன் இதை நம்ம பார்க்கலாமாயே? வேதத்தை சரியாக போதிக்கணும். நூதன டுபாக்கூர் வேலையை செய்யாதீங்க. சரிங்களா? உங்களுக்கு எச்சரிப்பு சொல்கிறேன், வேகாததை செய்யக்கூடாது. கிரியினாலே விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிப்புக்குள்ளே போகிறோம். நம்ம கிரியை செய்யணும், எல்லா கிரியையும் செய்யணும். கிரியை இல்லாமல் விசுவாசம் செத்ததாக இருக்கிறது என்று வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. கவனம் கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட நூதனமான டுபாக்கூர் எதையாவது சொல்வான்னா அதை கேட்காதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.